எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயம், இவங்களை பார்த்தாலே ஒரு பயம் வருது, இவங்களை பார்த்தாலே ஒரு மரியாதை வருது அப்படின்வாங்கல்ல, அதுக்கு பேர் போனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். ஸோ அந்த சிங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு தனித்துவமாக தெரிவிங்க. எத்தனையோ பேர் இருக்கலாங்க, ஆனால் இவரை மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. நிறைய அரசியல் பிரமுகரை பார்க்குறோம், இன்றைக்கு வரைக்குமே பார்க்குறோம். எம்ஜி ராமச்சந்திரன் இன்ன வரைக்கும் நம்ம யாருமே மறக்கல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பழம்பெரும் வாதியாக மக்கள் மத்தியில் மனசில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நபராக வாழ்ந்துட்டுருக்காருல. ஸோ அது மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். இவங்களை அடையாளப்படுத்துறதுக்கு இப்படி தான் அடையாளப்படுத்துவாங்கன்ற மாதிரி உங்களுக்கு உங்களை அறியாமே நீங்கள் பல பேர் மனசில் நீங்கள் உங்களுடைய ஒரு பதிவில் விதிக்கப்பட்டிருப்பீங்க. அதாவது இவங்களை பிடிக்கும், இவங்க வந்துட்டு இப்படி தான் இருப்பாங்க, இவங்க தனித்துவமாக இருப்பாங்க. உங்களுடைய கேரக்டராகட்டும், உங்களுக்கான விஷயங்களாகட்டும், எல்லாத்துலேயும் தனித்துவம் சார்ந்த விஷயமா இருக்கும். அது என்னப்பா நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குது, அப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே குழந்தைகள் பற்றின சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரங்களுடைய ஏன் கடன் வாங்குவாங்க, ஏன் கடன் கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா, எதனால யாருக்காக கடன் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ஏன்னா இங்கே சூரியன் தான் ஆட்சி அதிபதியாக வர்றார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்பா கடன் வச்சுட்டு போனார், அதுக்காக அடைச்சேன். நான் கவர்மெண்ட்டில் ஒரு வேலை வாங்கணும்னு முயற்சி பண்ணேன், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக போனேன், அதுக்கு நிறைய நான் செலவு பண்ணேன், ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்துட்டு நான் லாக் பண்ண வேண்டியிருந்தது.